இந்த அரசாங்கம் வந்ததிலிருந்து பெருசா பேசப்பட்ட ஒரு விஷயம். பார் லைசென்ஸ எடுத்தவங்க, அவங்களுடைய அ பேர் விவரங்கள வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் இல்ல. இது அப்படியே பேசு பொருளாக மாறி, அப்படியே அப்படியே அணைந்து போன ஒரு விஷயமாக மாறியிருக்கு. ஆனா, இன்னும் ஒரு 2, 3 நாட்கள்ல அல்லது இன்னொரு 2, 3 கிழமையில இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, முன்னாள் ஆட்சி காலங்கள்ல பெறப்பட்ட பார் லைசென்ஸ்கள யார் யாரெல்லாம் சிபாரிசு செஞ்சாங்க, எந்தெந்த அரசியல்வாதிகள் சிபாரிசு செஞ்சாங்க அப்படின்ற பெயர் பட்டியல்கள வெளியிடுறதுக்கு அரசாங்கம் தயாராகி வருவதாக சொல்லப்படுது. அறியக்கூடிய தகவல் சொல்லப்படுது. எனவே வருகின்ற வாரத்துல அல்லது இன்னும் 2 கிழமையில இந்த பார் லைசென்ஸ்கள எடுக்கிறதுக்கு எந்தெந்த அரசியல்வாதிகள் எடுத்தாங்க, அல்லது எந்தெந்த அரசியல்வாதிகள் மற்றவங்களுக்கு இத குடுங்க அப்படின்னு சொல்லி சிபாரிசு கடிதம் குடுத்தாங்க அப்படின்றத வெளியிட போறாங்க. இதுல நிறைய பேருடைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய நிறைய பேர்கள் இதுல இருக்கிறதா சொல்லப்படுது. யார் யாருடைய தலை உள்ள போகுது அப்படின்னு தெரியாது. இது விரைவில வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பெரிய ஒரு இதா இருந்தது. கடந்த கால அரசாங்கங்கள் இந்த பார் லைசென்ஸ் எல்லாம் அ மதுவரி திணைக்களத்தினுடைய அனுமதியோடும் அந்த சட்ட திட்டங்களுக்கு அமையாம கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பேச்சோட இத அப்படியே மூடி வச்சிருந்தாங்க. ஆனா கடந்த நாட்கள்ல உங்களுக்கு நல்லா தெரியும். அரசாங்க பக்கமாயும் சொல்லப்படுது. இப்பொழுது வடக்கு மற்றும் தெற்குல இனவாதம் பேசப்படுது. தமிழ் பக்கமாக தமிழ் மக்கள இனவாதத்த தூண்டுற மாதிரி அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் நோக்கங்களுக்காக பேசுறாங்க. அதேபோல தெற்குலயும் இனவாதம் திரும்பவும் தலை தூக்கி இருக்குன்னு ஜனாதிபதியே தன்னுடைய உரையில சொல்லியிருந்தாரு. இப்ப இந்த பார் லைசென்ஸ் எல்லாம் வெளியிட போறாங்க. இதுல நிறைய தமிழ் அரசியல்வாதிகளுடைய பேர் இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. எனவே இதுக்கு அது பேலன்ஸா இருக்குமோ தெரியாது. எது எப்படி இருந்தாலும் நிறைய பேருடைய விருப்பம் இந்த பார் லைசென்ஸ் சிபாரிசு செஞ்சவங்களுடைய பெயர்கள வெளியிடணும் அப்படின்றது. எனவே தமிழர் பிரதேசங்கள்ல குறிப்பா வடக்கு பிரதேசங்கள்ல அதிகமான பார்கள் கடந்த காலங்கள்ல நிறுவப்பட்ட குறிப்பா கிளிநொச்சி பிரதேசங்கள் எல்லாம் நிறையவே இருக்கு. எனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வெளியிடும்போது பலருடைய தலை உருளும். அது யார் யாருடைய தலைகள் உருளப் போகுது அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வியே. நீங்க சும்மா சொல்லுங்க. யார் யாரோட தலை உருளும்னு சொல்லி கருத்துக்கள்ல. நேற்று ஒரு விஷயத்த நீங்க பார்த்திருப்பீங்க. அல்லது கடந்த நாட்கள்ல சுத்தி சுத்தி ஒரு சில விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க. லஞ்சம் பெறுகின்ற லஞ்சம் ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கைகள் பெரிய அளவா போலீஸ் அதிகாரியா இருக்கட்டும், என்ன துறையில இருந்தாலும் இந்த கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய நாள்ல மோட்டார் வாகன போக்குவரத்து உதவி ஆணையாளர் உள்ளிட்ட 3 பேர் 40 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றாங்கன்ற பணத்தோட கைது நடவடிக்கை நேற்றைய நாள்ல இடம்பெற்றிருந்தது. இதை தொடர்ந்து அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவங்களுக்கு விளக்கமறியல் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த லஞ்சம் ஊழல் தொடர்பான பலதரப்பட்ட விசாரணைகள், பலதரப்பட்ட நடவடிக்கைகள் நாட்டுல பல இடங்கள்ல இப்பொழுது கொஞ்சம் வேகம் எடுக்க ஆரம்பித்திருக்கு. அதனால பாரபட்சம் இல்லாத கைது நடவடிக்கைகள் இடம்பெற ஆரம்பித்திருக்கு அப்படின்றது இதுல இருக்கிற பெரிய ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. கண்டிப்பா இந்த லஞ்ச ஊழல் தொடர்பான விசாரணைகள் அல்லது லஞ்ச ஊழல் தொடர்பான கைது நடவடிக்கைகள் நாட்டினுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கான காரணமா அமையும். எனவே இந்த மாதிரி ஒரு விஷயத்த அரசாங்கம் தொடர்ந்து செய்யணும் அப்படின்றதையும் இப்ப பல பக்கமாக பேசுகின்ற ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அது மட்டுமில்லாம கடந்த காலங்கள்ல பல ஊழல்வாதி அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது சிறையிலையும் விளக்கமறியல்லையும் வைக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வருகின்ற நாட்கள்ல பலதரப்பட்ட கைது நடவடிக்கைகள் இடம்பெறலாம். பெரிய பெரிய அரசியல் தலைவர்களே கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும்னு தெரியாது. ஆனா பலர் மீது இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டா இருக்கட்டும், பலருடைய குற்றச்சாட்டுக்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்துல, விசாரணைகள்ல ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல, அவர்கள் கடந்த கால ஜனாதிபதிகளாக இருந்தாலும் கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பரவலா பேசப்படுது. என்னதான் நடக்குது அப்படின்றதுதான் ஒரே கேள்வி கேட்க முடியும். அந்த அளவுக்கு செய்திகளை இன்றைக்கு நான் பார்க்கும்போது, என்னதான் பெருசா இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த பேருந்து விபத்துகள், வாகன விபத்தை தாண்டி பேருந்து, மக்கள் பயணிகள் பேருந்துகள் விபத்துக்குள்ளான 3 சந்தர்ப்பங்கள் இன்றைய நாள்ல பதிவாயிருக்கு. 3 சந்தர்ப்பங்கள். நுவரெலியா கண்டி பிரதான வீதி, அதாவது குருநாகலிருந்து இந்த நுவரெலியா வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு பேருந்து. இதுல 23 பேர் காயமடைந்திருக்காங்க. சுற்றுலா சென்று வந்த ஒரு பேருந்துன்னு சொல்லப்படுது. 50க்கும் அதிகமானவங்க இந்த பேருந்துல பயணம் செய்ததாக சொல்லப்படுது. இந்த பேருந்து விபத்துல 23 பேர் காயமடைந்திருக்காங்க. இது ஒரு பெரிய அளவான ஒரு உயிரிழப்புக்களை கொண்டு வரக்கூடிய அளவான விபத்தா இது நடக்காம இருந்தது பெரிய விஷயம். இன்னும் கொஞ்சம் அந்த பேருந்து கொஞ்சம் வேகமா வந்திருந்தா மிகப்பெரிய ஒரு பள்ளத்துல இந்த பேருந்து விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஆரம்ப கட்ட விசாரணைகள்ல தெரிய வந்திருந்தது. அதோட இன்னும் ஒரு பேருந்து விபத்து இது இன்றைக்கு காலையில 2:45க்கு இடம்பெற்றிருக்கு. கொழும்பு வெள்ளவாய
வீதியில மட்டக்களப்பிலிருந்து காலிக்கு சென்று கொண்டிருந்த பேருந்து இது வந்து டிப்பரோட மோதி இருக்கு. அதாவது போய்கொண்டிருந்த டிப்பரை பின்னுக்கு போய் மோதி இருக்கு இந்த பஸ். இதுல ஒருவர் உயிரிழந்திருக்காரு. 12 பேர் காயமடைந்திருக்காங்க. இந்த விபத்தும் பெரிய வாகனம், அதாவது பஸ்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்க ஒரு பேருந்து விபத்தா இன்றைய நாள்ல மாறி இருக்கு. அதே போல இன்னும் ஒரு பேருந்துக்கு பின்னால டிப்பர் மணல் ஏற்றி வந்த லொரி மோதி இருக்கு. இந்த பேருந்து விபத்து வந்து வெள்ளவாய தனமம்பில பகுதியில இடம்பெற்றிருக்கு. இந்த பிரதான வீதியில இடம்பெற்றிருக்கிறது. இது சிடிபி பஸ் பின்னுக்கு கொண்டு மணல் லொரி அடித்திருக்கு. 7 பேர் இதுல காயமடைந்திருக்காங்க. ஒருத்தர் சீரியஸான முறையில இந்த ஹம்பாந்தோட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தொடர்ச்சியா பேருந்து விபத்துக்கள், தொடர்ச்சியான விபத்துக்களை இன்னும் நம்ம நாட்டுல தவிர்க்க முடியாம இருக்கு அப்படின்றது பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கு. இன்னும் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்கிற அக்கப்போர் வந்து கிட்டத்தட்ட 99% முடிவுக்கு வந்திருக்கு. எம்பிபி தேசிய மக்கள் சக்தி இந்த கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்கிறதுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் நடத்தி முடித்திருக்கிறது. எனவே இதுல ஒரு விஷயம் வந்து சொல்ல போனா, எம்பிபி உறுப்பினர் ஒருவரோடு நான் பேசும்போது இந்த தகவலை அவர் சொன்னாரு. அதாவது எம்பிபி முழுமையா இப்பொழுது எல்லா சுயேட்சை குழுக்கள் எத்தனை ஆசனங்கள் வேணுமோ அந்த ஆசனங்களை இப்போ பேசி, அதோட சிறு கட்சிகளோடும் பேசி இந்த ஆதரவை பெற்றிருக்கு. 100% இப்பொழுது உறுதியான நிலைப்பாட்டில் இருக்காங்க. தேசிய மக்கள் சக்தி தான் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்க போறாங்க. அதாவது சிறுபான்மை சிறிய கட்சிகள் 1, 2 உள்ள ஆசனங்கள் உள்ள கட்சிகள், மற்றது சுயேட்சை குழுக்கள், இந்த மாதிரியான ஆட்களை பேசிதான் இந்த ஆட்சி அமைக்கிறதுக்கான அதிகாரத்தை பெற்றிருக்காங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்ட்ட கேட்டேன். அதாவது ஆரம்பத்தில் அல்லது தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொல்லப்பட்டது, பழைய கட்சிகள், எதிர்கட்சியில் இருந்தவங்க, ஊழல் செய்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் தான் அந்த கட்சியை விட்டுட்டு சுயேட்சையா வந்து கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விமர்சனம் உங்களுடைய தேர்தல் மேடைகள்ல வைக்கப்பட்டது. ஆனா அதே சுயேட்சை குழுவில் இருக்கிறவங்களையே ஆட்சிக்கு அமைக்கிறதுக்கு தேசிய மக்கள் சக்தி எந்த ஒரு கட்சியிலிருந்தும் எந்த ஒரு சுயேட்சை குழு இருந்தும் நாங்க சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த நீங்க எப்படி இந்த விஷயத்த செய்ய முன்வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர்கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவருடைய பதில் அவ்வளவு திருப்திகரமான பதிலா இல்லை. வரும் நாட்கள்ல இது தொடர்பான விளக்கங்கள் சொல்லப்படலாம். அது எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்றத பொறுத்தா இருக்கும். எனவே இப்போதைக்கு தேசிய மக்கள் சக்தி தான் கொழும்பு மாநகர சபையை ஆட்சி அமைக்க போறாங்க. கடந்த நாட்கள்ல பேசப்பட்ட இன்னொரு விஷயம், வடக்கு கிழக்கு மக்களுடைய காணி விடுவிப்பு தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானியில் சொல்லப்பட்டிருந்தது. உங்களுடைய காணி சம்பந்தமான, உங்களுடைய காணிதான் அப்படின்றத உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணங்கள் அல்லது உறுதிகள், அது தொடர்பான விஷயங்கள், ஆதாரங்கள் இருந்தால் உடனடியாக சமர்ப்பித்து உங்களுடைய காணிகளை மீட்டுக் கொள்ளலாம். அதுக்கு பிறகு அது அரச காணியாக மாற்றப்படும் அப்படின்ற வர்த்தமானி. இந்த வர்த்தமானி கொஞ்சம் ஒரு பாரதூரமான வர்த்தமானி அறிவித்தல் தான். காரணம்னு சொன்னா, வடக்கு கிழக்கு மக்களுடைய காணிகளுடைய ஆதாரங்களோ அல்லது உறுதிகளோ சில பேர்கிட்ட இல்லை. ஆனா அவங்களுடைய காணி தான் அது. அந்த காணிக்கான பத்திரங்கள் அவங்க தேடி எடுப்பதோ அல்லது அது தொடர்பான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறது கொஞ்சம் நாள் எடுக்கலாம், காலம் எடுக்கலாம். ஆனா அரசாங்கத்தினுடைய வர்த்தமானியினுடைய அறிவித்தலின்படி மிக குறுகிய காலம் தான் வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த காணிகள் எல்லாமே இருக்கிறவங்க அந்த காணியை பெற்றுக்கொள்வாங்க. உறுதி வச்சிருப்பாங்க, அதுக்கான ஆவணங்கள் வச்சிருப்பாங்க, அவங்க பெற்றுக்கொள்வாங்க. அந்த தாண்டி இருக்கிற காணிகளுடைய நிலைமை என்ன ஆக போகுது அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி இருக்கு. இன்றைய நாள்ல பிரதமர் ஹரணி அமரசூரிய அவங்க சொல்லியிருந்த ஒரு விஷயம் சொன்னா, மக்களுடைய காணிகளை அவங்களோட கொடுக்கறதா அவங்களுடைய நோக்கம். அந்த காணிகளை அரசுடைமையாக்குறதோ இல்ல அரசாங்கம் அதை எடுத்துக்கொள்றதோ நோக்கம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் காணி உரிமையாளர்களுடைய அந்த அனுமதி பத்திரம் அல்லது அனுமதி, அதுக்கான ஆதாரங்கள் இருந்தால் இந்த காணிகளை நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதான் இன்றைக்கும் அவங்க சொன்ன ஒரு விஷயமா இருக்கு. இதுக்கு பிறகு அதற்கு இல்லாதவங்க எப்படி இதை பெற்றுக்கொள்றது, என்னென்ன நடைமுறைகள் இருக்கு அப்படின்றதுக்கான பதில் இதுவரைக்கும் இல்லை. எனவே இந்த காணி தொடர்பாக தொடர்ச்சியாக பேசு பொருளாக மாறி இருக்கிறது. வருகின்ற நாட்கள்ல இது இன்னும் கொஞ்சம் பேச வாய்ப்புகள் இருக்கு. காரணம், அரசாங்கம் இப்பொழுது இந்த காணிகளை விடுவிக்கிறதுல கொஞ்சம் முனைப்பு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம்னு சொன்னா, தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட அல்லது வடகிழக்கு மக்களுக்கு வழங்கப்பட்ட மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகள்ல இந்த காணி விடுவிப்பு மட்டும்தான் அதிகமாக பேசப்பட்ட விஷயம். எனவே இது செய்யாம இருக்கிறது அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு பெரிய கேள்விக்குறியான அல்லது விமர்சனத்துக்குள்ளான விஷயமாக தொடர்ச்சியா இருக்கிறதால இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக இந்த விஷயம் செய்யறாங்க. ஆனா நிறைய பேருடைய காணியை தங்களுடைய காணிதான் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்த முடியாமல் போக வாய்ப்புகள் இருக்கு. இதனால பல ஏக்கர் கணக்கான காணிகள் அரசு உடைமையாக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. முன்னாள் அமைச்சர்
பசில் ராஜபக்ச அவர்களுக்கான ஒரு வழக்கு நேற்றைய நாள்ல இருந்தது. காரணம்னு சொன்னா, மாத்தறை பிரதேசத்துல 1.5 ஏக்கர் காணிய அவர் சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்டார் அல்லது வாங்கினார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில இந்த வழக்கு அவருக்கு எதிராக இருக்கு. இவர் வந்து அமெரிக்காவுல போயிருக்காரு. அவர் நேற்றைய நாள்ல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்கணும். அவர் ஆஜராகியிருக்கணும். ஆனா அவர் வரல. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, தான் கதிரையிலிருந்து விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்த சொல்லியிருக்காங்க. அவருடைய சட்டத்தரணி நீதிமன்றத்துல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவர் வந்து வருகின்ற நவம்பர் மாதம் 21ஆம் தேதி அவருக்கான வழக்கு மீண்டும் இருக்கு. அந்த வழக்குல அவர் கண்டிப்பா ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்படி போகும்போது அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே இந்த கதிரிலிருந்து விழுந்த பிரச்சனை வந்து சிங்கள ஊடகங்கள்ல அல்லது சிங்கள செய்தித்தாள்கள்ல, இணையதளங்கள்ல பெருசா பேசுபொருளாக மாறியிருக்கு. கதிரிலிருந்து விழுந்துட்டாரா அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கார்ட்டூன்கள், பலதரப்பட்ட செய்திகள், அவர வந்து விமர்சிக்கிற மாதிரியான பல விஷயங்கள இந்த செய்தியில பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதை தாண்டி இன்றைய நாள்ல எல்லா சகோதர மொழி அல்லது சிங்கள மொழி ஊடகங்கள்லையும் தமிழ் ஊடகங்கள்லையும் அதிகமாக பார்த்த ஒரு செய்தி, இலங்கையினுடைய மூத்த நடிகை மாலினி பொன்சேகா அவங்க இன்றைய நாள்ல காலமாகி இருந்தாங்க. கடந்த காலங்கள்ல அவங்க வந்து சுகவீனமுற்று இருந்தாங்க. இன்றைய நாள்ல அவங்க காலமாகின செய்தி பல இடங்கள்ல, பல மீடியாக்கள்லையும் பல வகையில இலங்கையில பேசப்படுகிற மிக முக்கியமான ஒரு விஷயமாக மாறி இருக்கு. எனவே நீண்ட கால சிங்கள தமிழ் திரைப்படங்களையும் நடிச்சிருக்காங்க. நீண்ட கால ஒரு சினிமா துறையை சேர்ந்த ஒருத்தர், இலங்கையை சேர்ந்த ஒருத்தர் கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. அதிகமான நாடகங்கள்ல நடிச்சிருக்காங்க. சிங்கள அல்லது இலங்கை கலைத்துறையில மிகப்பெரிய காலம் தன்னுடைய பெரிய ஒரு இடத்தை வச்சுக்கொண்ட ஒரு நடிகை இன்றைய நாள்ல காலமான செய்தி பல இடங்கள்ல இருந்தது. எனவே இந்த செய்திகள் இன்றைய நாள்ல அதிகமா பார்க்கப்பட்ட செய்திகளாக மாறியிருந்தது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.